வாக்காளர் திருத்த பணியினை கைவிடக் கோரி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் புதுச்சேரி அண்ணா சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சலீம், ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் வாக்காளர் சீராய்வு பணி தேவையற்றது என கூறி தேர்தல் ஆணையம் உடனே அந்த பணியினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை சக்தி வாய்ந்த கார் வெடிப்பால் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் ரோந்து பணி, வாகன தணிக்கை மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். முதல் உலக போர் நிறைவு பெற்றதன் 107வது நிறைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுவை கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மாத்து மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எடியன் ரோலண்ட் பியக் ஆகியோரும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மலர் வளையம் வைத்து முதல் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் இருந்து பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வார்கள். அவர்களில் முதல் தேர்வாக ரயில் உள்ளது. இந்த முறை பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகையும், ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாட்டுப் பொங்கலும் வருகிறது. அதனையொட்டி பொங்கல் பண்டிகைக்காக முன்பதிவு நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய நிமிடம் முதலேயே இணையதளத்தில் லட்சக்கணக்கானோர் முன்பதிவு செய்ய தொடங்கினர். இதேபோல் எழும்பூர், சென்ட்ரல் போன்ற முன்பதிவு மையங்களிலும் பலர் முன்பதிவு செய்தனர். முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததால் பலருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஏற்கனவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, முதியோர் பென்ஷன், மகளிர் உதவித்தொகை போன்றவற்றிற்காக வரிசையில் கால் கடுக்க நின்று பெறுவது போல் தற்போது அதே நிலைமை அவர்களின் வாக்குரிமையினை பெறுவதற்கு வரிசையில் நிற்கும் நிலைமை இந்த SIR என்ற வாக்காளர் தீவிர திருத்த பணியால் ஏற்படுகிறது. தேர்தல் துறையில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணி என்பது போலி வாக்காளர்களை நீக்கும் செயல் என்று கூறப்படுகிறது. ஆனால் நடைமுறை சிக்கல்களால் பல ஆயிரம் வாக்காளர்களின் வாக்குரிமையினை பறிபோகும் நிலைமைதான் ஏற்படும் என்பது வருத்தமடைகிறது. நீதியின் பார்வையில் சட்டத்தின் ஓட்டையினை பயன்படுத்தி ஒரு குற்றவாளி தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி தண்டனைக்குள்ளாக்க கூடாது என்பது நீதியின் சட்ட விதி. தேர்தல் துறை சில போலி வாக்காளர்களை நீக்கப்படுவதாக கூறிக்கொண்டு காலம் காலமாக இந்த புதுச்சேரியில் வாழும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாக்குரிமையினை இருப்பிடத்தை காரணம் காட்டி நீக்குவது முறையாகாது. ஆகையால் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இருப்பிட சான்றாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்கள் வைத்து தகுதியான வாக்காளர்களை அந்தந்த தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வெங்கடா நகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை கிழக்கு ஒயிட்டவுன் பகுதி, முத்தியால்பேட்டை, மேற்கு சாரம், காமராஜர் சாலை, அண்ணா சாலை, கிருஷ்ணா நகர் பகுதி, தெற்கு கோவிந்த சாலை, மறைமலை அடிகள் சாலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.